ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ஒரு சின்ன அப்டேட் தான், அதாவது ரிசல்ட்டு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் அவங்களுக்கு நேற்றுக்கு முந்தின தினம் அவங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டு பாருங்கள், ஒரு 10 மணி அளவில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. நானும் உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டு இப்போ ஏன் கொடுக்குறேன் அப்படின்ட்டா, ஸோ இன்றைக்கி என்னோடய ஹோட்டல் வந்து லீவு, அதனால் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சேலத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய கமெண்ட் சேலத்தை பற்றி வருது. ஸோ நான் சேலத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எல்லா மாவட்டத்துக்கும் இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறேன். ஆனால் சேலம் வந்து நிறைய பேருக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மற்ற எல்லா மாவட்டங்களும் கிட்டத்தட்ட 13 14 மாவட்டங்கள், எக்ஸாக்டாக சொன்னால் 13 மாவட்டங்கள்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த தேனி அப்புறம் கோயம்புத்தூர்லாம் முக்கியமான மாவட்டங்களில் தான் இது இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அந்த கோயம்புத்தூரில் ஆட் பண்ணாங்க போன தடவை. ஆனால் போன தடவை பாருங்கள், இந்த நாகப்பட்டினம் வந்து ஃபஸ்ட்டு மாவட்டமாக வந்து பப்ளிஷ் பண்ணாங்க போன தடவை. நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த தடவை கொஞ்சம் லேட் தாமதமாக வந்திருக்கு. அப்புறம் விருதுநகர், தேனி, அப்புறம் அரியலூர், பெரம்பலூர், உங்களுக்கு மதுரை, இந்த மாதிரி சேலம், இந்த மாதிரி நிறையா மாவட்டங்கள் வராமல் இருக்குது, முக்கியமான மாவட்டங்கள்லாம். ஸோ அது எப்போ வரும் அப்படின்ட்டு தான் இந்த சின்ன அப்டேட்டு. ஸோ சேலத்துக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட்னா, ஸோ அதை வந்து அவங்க வாங்க காட்டுறேன், பார்க்கலாம். பொதுவாக வந்து டிஆர்பி தகவல் வேணான்னு சொல்கிறேன். நான் வந்து டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அப்டேட் கொடுத்தா அதை எடுத்துக்கன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து உண்மையான தகவலாக இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க, உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க சொன்ன அடிப்படையில் வந்து ஸோ டிஆர்பிக்குள்ளே என்ன நடக்குது, டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா டிஆர்பி தகவலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ரிசல்ட்டு வராதும்பாங்க, ஆனால் வரும்னு சொல்லுவாங்க, வராது, இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும். ஸோ அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டுடே சேலம் ரிசல்ட் வந்து வரும்னு ஜேஆர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது 2 PM, அதாவது 2 மணி அல்லது நைட்டு 10 மணி அளவில் வந்து வரும் அப்படி மாதிரி சேலமில் டிஆர்பியில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மை ஹோம் சைட்டில் இருந்து சார் ஒருத்தர் வந்து ஜிஆர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர்கிட்ட அப்டேட் கேட்டதை தென் டுடே வந்து அவரே கால் பண்ணி சொன்னார். கலெக்டர் சிக்னேச்சர் ஆயிடுச்சு, டுடே வந்து ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கலெக்டர் சைன் பண்ணியாச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஜிஆர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி சேலத்துக்கும் வந்தால் நல்லது தான். ஆனால் அதுக்கு மாறாக வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டம் எதிர்பார்த்த நிலையில் வந்து அதுக்கு மாற்றமாக வேறொரு மாவட்டம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சேலம் வந்தால் நல்லது தான் நினைக்கிறேன். ஸோ வரலனாலும் மற்ற மாவட்டம் வந்தாலும் நல்லது தான். இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சேலம் இன்றைக்கி வரும் எதிர்பார்ப்போம். வந்து நல்ல லக்கு, இல்லைன்னா வேறு கண்டிப்பாக ஏதாவது நைட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை எந்த மாவட்டம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அவரை வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஜிஆர் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு, ப்ரோ 1 மந்த் தான் வந்து நான் கால் பண்ணுவேன், அட்டன் பண்ண மாட்டார். ஆனால் வந்து அவரே இன்றைக்கி கால் பண்ணி எனக்கு சொன்னார், 100% வந்து இன்றைக்கி ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றாரு. ஸோ அப்படி வந்தால் நல்லது தான் இது. அப்புறம் வந்து இது அடுத்து வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த நிலையில் வந்து ஏதாவது ஒரு மாவட்டம் வந்தால் நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி கண்டிப்பாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் எந்த மாவட்டம் தெரியாது. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மாவட்டங்கள் வராமல் இருக்குது. இன்னொரு 13 மாவட்டங்களில் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ராமநாடு எப்போ வரும், தேனி எப்போ வரும் அப்படின்ட்டு, கோயம்புத்தூர் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து இந்த 13 மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் வராத மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு தெரியல. ஸோ அப்படி வந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம டார்கெட் வந்து சேலம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதான் மாவட்டம் வரும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறவங்களுக்கு ஸோ அப்படியே கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மெயில் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வருமோ அந்த மாவட்டங்கள் வந்து குறிப்பாக வந்து அப்படியே கிடைச்சா கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி இல்லை ஈவினிங்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து வந்து சென்னைக்கு வந்து ஜூலை நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜூன் 14 தான் சொன்னாங்க. நீங்கள் அதாவது வேறு யாராவது வந்து தவறான முறையில் ஜூலை 14 சொல்கிறாங்க, மாற்றி சொல்லியிருப்பாங்க ப்ரோ. ஆனால் ஜூன் 14 இன்டர்வியூ முடிஞ்சிருது, நான் இப்போ ரிசல்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இல்லை தப்பு, அது ஜூலை 14 தான் வந்து இன்னும் ரிசல்ட்டுக்காக, அதாவது ஜூலை 14 தான் இன்டர்வியூ முடிய போகுது,
இன்னும் ஜூலை 11 எங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ எது உண்மைன்னு தெரியல. அதாவது ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் எதாவது அப்படியே கொடுங்க கண்டிப்பாக. ஸோ அந்த நிலையில் வந்து உங்களுக்கு சென்னைக்கு எப்போ வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டங்கள்லாம் தான் மேக்ஸிமம் வந்து இந்த வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு நிமிடங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணுறது அவசியமானது. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஈவினிங்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எந்த மாவட்டம் தெரியல. வராத மாவட்டங்களை செக் பண்ணிட்டே இருங்க. நானும் செக் பண்ணுறேன். வந்த உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். நம்ம வீடு வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.